தமிழ் மக்களுக்கு வணக்கம். வினோதமான வழக்குகளும் தமிழக அரசாங்கமும் அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிடலாம். ஏன்னா, அந்த மாதிரி இவங்களுடைய ஒவ்வொரு நீதிமன்றத்திலயும் பார்த்தீங்கன்னாக்க, இவங்க போய் குடுக்கக்கூடிய அந்த பெட்டிஷன்கள் இருக்கு பாருங்க. அவ்வளவு வினோதமா இருக்கும். ஒண்ணு ஒண்ணும் ஒரு ஒரு தினுசா இருக்கும். உதாரணத்திற்கு அ நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஒரு அரசியல் நகர்வுன்னு கூட சொல்லலாம். இது அரசியலாக பார்க்கப்பட்டிருக்க கூடாது. ஆனால் அது அரசியலாக பார்க்கப்பட்டது. அது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான ஒரு அ ஒரு விஷயம் தான் சொல்லணும். என்னன்னா, திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் அந்த அ ஆற்றுப்படை வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அறுபடை வீடுகள்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலி ஆற்றுப்படை வீடுகள். இந்த ஆற்றுப்படை வீடுகள்ல ஒன்றாக பார்க்கப்படுகின்ற, முதன்மையாக பார்க்கப்படுகின்ற திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது அப்படின்றது குறித்த ஒரு சர்ச்சை. சர்ச்சை என்பதை விட ஒரு கோரிக்கை. அது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்துக்கள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பக்தர்கள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்கள் அப்படின்னு சொல்றதை விட பக்தர்கள் தரப்புன்னு சொல்லலாம். பக்தர்கள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னாக்க, அங்க வந்துட்டு ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல அந்த குறிப்பிட்ட அந்த தூண்ல விளக்கேற்றுவது என்பது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளாக அது 2ஆம் உலகப் போர் காலத்தில வந்து அது மலைக்கு மேல நீ விளக்கேத்துவதை வந்து இப்போ வந்து அது வேண்டாம். பாதுகாப்பு கூறி அது நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக தடை செய்யப்பட்டு விட்டது. அதை இப்போ மீண்டும் நாங்க அந்த வழக்கத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து, அங்க ஏற்கனவே சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மலைக்கு அதாவது அந்த கோவிலுக்கு மேல இது ஒரு குடவரை கோவில். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்க, அது 2 மலைகளாக பார்க்கப்படுகிறது. அந்த 2வதுல மேல பார்த்தீங்கன்னா, அந்த தர்கா இருக்கு. இஸ்லாமியர்கள் செல்லக்கூடிய தர்கா இருக்கிறது. இந்த தர்கா சம்பந்தப்பட்ட விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தர்கா இருக்க வேண்டுமா? கோவில் இருக்க வேண்டுமா? என்றெல்லாம் பேசப்பட்டு 2மே இணக்கமாக செயல்பட முடியும் அப்படின்றத கடந்த கால தீர்ப்புகளை மையமாக வைத்து அது பேசப்பட்டதோடு அல்லாமல், அந்த தர்காவில நீங்க வந்துட்டு அசைவம் உண்பதற்கு தடை அப்படின்ற சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஒரு தீர்ப்பு வந்தது. இதை ஒட்டி இப்ப பார்த்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்ற அந்த கிளையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அங்கிருந்து அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கே சென்று அந்த இடத்தை இன்ஸ்பெக்ட் பண்றாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அவங்கள வைத்த கோரிக்கையின் அடிப்படையில ஒரு தீர்ப்பை குடுக்குறாரு. அதாவது அந்த தூண்ல வந்து நீங்க விளக்கு ஏற்றிக் கொள்ளலாம். அது இந்த தர்காவிலிருந்து சில மீட்டர் தள்ளி தான் இருக்கிறது. அதனால நீங்கள் ஏற்றிக் கொள்ளலாம். அப்படின்ற அனுமதியை கொடுத்து விட்ட நிலையில, அறநிலையத்துறை இதற்கு எதிர்த்து இவர்கள் மனு தாக்கல் செய்யப் போகிறார்கள் அப்படின்ற செய்தி பரவ விட்டது தான். எப்படி ஒரு ஒரு காமெடியா இருக்கு பாருங்க. இப்ப வினோதமா இருக்குன்னு சொல்றேன்ல, இதுதான் வினோதம். என்னன்னா, இந்த தீர்ப்பு அந்த பக்தர்கள் அங்கே விளக்கு ஏற்றலாம் என்று. இப்ப அந்த பக்தர்கள் அங்கே விளக்கு ஏற்றலாம் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இப்ப இஸ்லாமியர்கள் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய உரிமை அது. ஏன்னா, ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு புரிதல் இருக்கும். எதிர் தரப்புக்கு இன்னொரு புரிதல் இருக்கும். அப்ப இதில வந்து நமக்கு ஒப்புதல் ஏற்படல அப்டின்னா, நான் வந்து நீதிமன்றத்துக்கு போலாம். இல்ல அவங்க நீதிமன்றத்துக்கு போகலாம். நீதிமன்றத்தில வந்த தீர்ப்பில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லன்னா, மேல்முறையீட்டுக்கு போகலாம். சரியா? இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய வழிமுறை. இதை ஒரு பக்கம் வைப்போம். நம்முடைய கேள்வி இங்க என்ன வருதுன்னா, அறநிலையத்துறை. இதில அறநிலையத்துறை ஏன் மூக்கை நுழைக்க வேண்டும் என்பதுதான். அதுவும் எங்கேயாவது கேள்விப்பட்டுருக்கீங்களா? இதத்தான் வினோதமான வழக்குன்னு சொல்றேன் நானு. தீபம் ஏற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி, என்று பொருள்பட கோரிக்கையை வைத்து, அறநிலையத்துறையே அதாவது இந்த கோவிலுடைய ஆபீசரே, கோவிலுடைய அறநிலையத்துறை அதிகாரியே நீதிமன்றத்துக்கு செல்கிறார். இது எங்கேயாவது கேள்விப்பட்டுருக்கீங்களா? இது எங்கேயாவது நடந்திருக்கா? இப்படி ஒரு வரலாறு இருக்கா? இதுதான் தமிழக அரசாங்கத்துடைய இந்த வினோதமான செயல்னு சொல்றோம்ல. தெய்வாதீனமாக இன்றைக்கு மாலை 5 மணிக்கு அந்த தீபம் ஏற்றப்பட இருந்த நிலையில, அதற்கு இடைக்கால தடையெல்லாம் வந்து கொடுப்பதற்கு இவங்களால நீதிமன்றத்துக்கு போக முடியல. நேற்று போனாங்க. நேத்திக்கு நீதிமன்றம் வந்து நீங்க கியூல இருக்கு. நீங்க போய் யோசிச்சுட்டு வாங்கன்னு சொல்ட்டாங்க. இன்னைக்கு இதுவரைக்கும் வரல. இப்போ இங்க தான் நாம வந்து இவர்கள் எடுத்த ஒரு ஒரு வழக்குலயும் பாருங்க, ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலை வழக்கு. அந்த வழக்குல பார்த்தீங்கன்னாக்கா, சிபிஐ விசாரணை தேவையில்லை. அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய், அதில இடைக்காலமாக எனக்கு ஒரு தீர்ப்ப குடுங்கன்னு சொல்லி மன்றாடி, இன்றைக்கு ஒரு தடையை வாங்கி வந்திருக்கிறார்கள். அடுத்து கரூர் அந்த தாவேகாவுடைய
அந்த ச அ ப கூட்டம். அந்த கூட்டத்தில நடந்த அந்த மரணங்கள் சார்ந்த அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, இவங்க நீதிமன்றத்துக்கு போய் இடைக்கால தீர்ப்பாக வழங்கப்பட்ட அந்த சிபிஐ விசாரணை வேண்டாம். அதுவும் என்ன, அவங்க அங்க அதிகாரிகள் வந்துட்டாங்க. சிபிஐ கூட்டு விசாரணையும் பண்ணிட்டாங்க. விசாரணைய ஆரம்பிச்சுட்டாங்க. யாரோட? தாவேகாவுடைய முக்கிய பிரமுகர்களாக அந்த முக்கிய பொறுப்பில இருக்கக்கூடிய நிர்மல்குமாரா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், அல்லது ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் அழைத்து அவர்கள் விசாரணையை துரிதமாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இவங்க போறாங்க ஒரு மனுவ தூக்கிக்கிட்டு. எதுக்குன்னா, சிபிஐ விசாரணை வேண்டாம். ஏன் சிபிஐன்னா அவ்வளோ என்ன பயம்? இதுவே கடந்த ஆட்சியாக இருந்தால், தமிழக அரசாங்கம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியாக இருந்து தமிழக அரசாங்கம் ஒரு விசாரணை போட்டால், இல்லை, இல்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டவர்கள் தான் இவர்கள். இன்னைக்கு இவர்களுக்கு எதிராக வருகிறது இங்கு வரும்பொழுது சிபிஐ விசாரணை வேண்டாம். அண்ணா நகரில் நடந்த அந்த பாலியல் பிரச்சனை சார்ந்த எதிலையும் கடுமையான எதிர்ப்பு. அந்த சிறுமி பாலியல் அ வ வ பாலியல் வன்புணர்வுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வந்து அதில் காவல்துறை வந்து தவறாக நடந்து கொண்டது, பாதிக்கப்பட்டவர்களே தாக்கியது என்ற குற்றச்சாட்டுலாம் வந்தபொழுது சிபிஐ வேண்டாம் என்று நழுவினார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்தீங்கன்னாக்க, வினோதமான பெட்டிஷன்களை எடுத்துட்டு போய் அங்க வைக்கிறது. சமீபத்தில பார்த்தோம் ஒரு ஏடிஜிபி அவருடைய அவருடைய வாகனம் வந்து அந்த கடத்தலில் ஈடுபடுத்தப்பட்டது அந்த பகுதியில அப்படின்னு அ அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வந்து நீதிமன்றமே வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்ட பின்னர், அவசர அவசரமாக இவங்க ஓடுறாங்க. என்னன்னு? அந்த ஏடிஜிபியும் ஒரு அ சாட்சி. அவரும் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சேர்க்குறாங்க. இப்படி அஜித்குமார் வழக்குல பார்த்தீங்கன்னா, திருபுவனத்தில அஜித்குமார் என்கிற அந்த இளைஞர் கடத்தி கொலை செய்யப்பட்டார். அது கஸ்டடி கொலை கிடையாது. காவல்துறையினரால் கடத்தி கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கிலயும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர்ல இவங்க ஒண்ணு போடுறாங்க. இந்த ஒரு எஃப்ஐஆரான்னு காரி நீதிமன்றம் துப்பியதற்கு பின்னர் எஃப்ஐஆரை மாற்றுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் போடுகின்ற பெட்டிஷனா இருக்கட்டும், நீதிமன்றம் காரி துப்புவதா இருக்கட்டும், இது தொடர்கதையாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் வந்து துடைத்து போட்டுக்கொண்டு எப்படி நாஞ்சில் சம்பத் சொல்வார்ல, "துப்பினா துடைச்சுக்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி துடைத்து கொண்டு நாங்க செய்வது தான் செய்வோம் அப்படின்னு இன்னமும் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் பேசுகின்ற இந்த தருவாயில இன்னைக்கு என்ன நம்ம 3ஆம் தேதியில இருக்கோமா? 8ஆம் தேதி எனக்கு தெரிந்து உச்சநீதிமன்றத்தில நான் போட்ட வழக்கு, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவமதித்து தமிழக அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. பொறுப்பு டிஜிபி அப்படின்ற பேர்ல இவங்க வச்சிருக்கிறதே தப்பு, சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி நான் போட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவிருக்கிறது. 8ஆம் தேதி விசாரணைக்கு வரும்பொழுது, அந்த அதிகாரி, உள்துறை அதிகாரி அவர் ஆஜராக வேண்டும் அல்லது அவர் தரப்பில் வக்கீல் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறது. 8ஆம் தேதி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. ஒண்ணு வாய்தா வாங்க முயற்சி பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன செய்வார்கள் என்றால், பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் கொண்டு வந்து முகுல் ரோஹத்கி, சித்தார்த் லூத்ரா இந்த மாதிரி பெரிய பெரிய அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிப்பல் இந்த மாதிரி பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. எல்லாம் உங்க பணம் தான். இந்த வழக்கை போடுவதற்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயி, அங்க இந்த மனுவை தாக்கல் செய்து, இதற்கு ஒரு வழக்கறிஞரை எங்கேஜ் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய செலவையெல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு என் பணம். ஆனால் இதை எதிர்த்து இவர்கள் நிறுத்தப் போகின்ற அந்த மிகப்பெரிய பெரிய வக்கீல்லாம் நிறுத்தப் போறாங்க பாருங்க. எல்லாம் 50,00,000 60,00,000 1 கோடின்னு ஒரு சிட்டிங்க்கு வாங்கக்கூடிய வக்கீல்களை கொண்டு வந்து நிறுத்துவது எல்லாம் உங்கள் பணம். உங்கள் பணத்தைத்தான் செலவு செய்யப் போகிறார்கள். அவன் என்ன ஸ்டாலின் அவருடைய பாக்கெட்லருந்து எடுத்து குடுக்குறாரா? கிடையாது. அப்போ நாம கேட்கிறது என்ன? சட்டம் ஒழுங்கு இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு கடத்தல், தினம் ஒரு கொலை. அதுவும் ஒரு கொலை என்றால் பரவாயில்லை, பல கொலைகள், சாதி பிரச்சனைகள் இப்படின்னு இங்க சட்டம் ஒழுங்கே கேள்விக்குறியாகி இருக்கின்ற ஒரு நிலையில, எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ஜட்டி மாட்டிக்கிட்டு ஒரு கும்பல் அப்படிங்கிறான். அந்த மர்ம கும்பல் ஜட்டி மாட்டிக்கிட்டு வந்து எல்லார் வீட்லயும் உடைத்து திருடுகிறது அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்க, கொங்கு பகுதியில அந்த முதியோர்களாக இருக்கக்கூடியவர்கள், தனியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை தாக்குவதற்கு ஒரு கும்பல்.
இந்த பவேரியா கும்பல்னு அந்த காலத்துலலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி கும்பல் கும்பலாக கிளம்பி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது யார் கொள்ளையடிக்கிறான்? இவன் யாரு? ஜட்டி மாட்டிக்கிட்டு வரவன். இவன் எந்த பின்னணியிலேருந்து வரான்? இவன் வட மாநிலத்திலேருந்து வரானா? இல்ல உள்ளூர்காரனா? நமக்கு எதுவுமே தெரியாது. இப்படியெல்லாம் சட்டம் ஒழுங்கு இருக்கின்ற நிலையில, ஒரு முழு நேர டிஜிபி நமக்கு தேவை என்று நம்ம சொல்றோம். இந்த கோரிக்கையை ஏற்று அ உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு வழங்குது. தமிழக அரசும் ஒத்துக்கொண்டு விட்ட நிலையில, வீம்புக்கு அந்த முழு நேர டிஜிபியை இவர்கள் நியமிக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்றதை நாம நியாயமா கேட்க போறோம். அதற்கும் இவர்கள் எதிர்த்து கொண்டு வந்து நிறுத்துவதெல்லாம் யார் யாருன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் நியாயமாக தமிழகத்திற்கு நடக்க வேண்டிய விஷயங்களை கூட தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஏன் அதே அக்கறையை இப்போ 2 வாரங்களுக்கு முன்னர் உச்சநீதிமன்றத்தில பார்த்தீங்கன்னா, தீர்ப்பு வந்திருக்கு. மேகதாட்டு அணை விவகாரத்தில, அந்த அணையை கட்டுவதற்கான பூர்வாங்க வேலைகள் அப்படின்றதுல ஒரு அங்கமாக பார்க்கப்படுகின்ற திட்டமிடுதல் அப்படின்றதை மேற்கொள்ளலாம் என்று பொருள்பட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் நிறுத்தினீங்களா? பெரிய பெரிய லாயர் எல்லாம். ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு நிறுத்துறீங்க. அந்த கரூர் விவகாரத்துக்கு நிறுத்துறீங்க. இதுக்கெல்லாம் நிறுத்தக்கூடிய நீங்க, ஏன் உங்களால வந்து இதுக்கு வந்து நிறுத்த முடியல? ஏன் அங்கே அதுக்கு சரியா வாதிட முடியல? தமிழகத்தின் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை தானே இது. மேகதாட்டு பிரச்சனை என்பது தமிழகத்தின் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை. ஏன் உங்களால் நிறுத்த முடியவில்லை? அப்போ இவர்களுடைய அந்த பார்வை எங்கே இருக்குன்றத பாருங்க. அக்கறை எங்கே இருக்குன்றத பாருங்க. அப்ப இந்த வினோதமான வழக்குகள் இவர்கள் தாக்கல் செய்றாங்க பாருங்க. இது எல்லாமே நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, எல்லாமே உங்க பணம். எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. உங்க பணத்தை வைத்து இவர்கள் பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பணம் என்றால் செய்வார்களா? இவன் பாக்கெட்லேருந்து ரூ. 1 குடுப்பானா? ஆனால் உங்கள் பணம் என்பதனால இது செலவு செய்யப்படுகிறது. செந்தில் பாலாஜி வரைக்கும் செலவு செய்யப்படுகிறது. அவன் கொள்ளையடிச்சுட்டு அவன் உட்கார்ந்திருப்பானா, ஆனால் அவனுக்கு வாதிடுவதற்கு தமிழக அரசாங்கம் செலவு செய்ய வேண்டுமா? நம்ம பணம் செலவு பண்ணணுமா? எது? நம்ம பணத்த எடுத்து அவன் கொள்ளையடிச்சதுக்கு, அவன் தப்பிக்கிறதுக்கு நம்ம பணத்திலேருந்து இவர்கள் வாதிடுவார்களாம். இதை விட ஒரு கடைந்தெடுத்த கருணாநிதித்தனம் இருக்க முடியுமா? இங்குதான் தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை நாம அசை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு காலம் நெருங்கிவிட்டது. இதையெல்லாம் ஏன் திரும்ப 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 நான் வந்து இங்க நினைவூட்டுறேன்னா, நமக்கு 4 மாசம், 5 மாசம் தான். இந்த 4 மாதங்கள், 5 மாதங்கள்ல நாம முடிவெடுக்க வேண்டிய தருணம், அதாவது நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்ற நிலையில, இதையெல்லாம் நம்ம மறந்துறக்கூடாது. இது பசுமையா நினைவில் வச்சிருக்கணும். இதையெல்லாம் மீறி, இதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டும் கொண்டு போய் நம்ம திமுகவுக்கு வாக்களிக்கப் போகிறோம் என்றால் அப்போ அங்க பிரச்சனை வந்து அவர்களிடம் இல்லை, நம்மிடம் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.